படுத்தி விடுவோம். கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கின்றது என்றால் நிச்சயமாக அதன் மீது கண்ணும் கருத்துமாக இருப்போம். இதைதான் சித்தர்கள் மனதில் வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சூட்சுமமாக நமக்கு உணர்த்தி இருப்பார்கள். முதலில் முருகன் என்பவர் யார், அவர் கையில் வேல் எதற்காக இருக்கின்றது என்பதை தெளிவாக இப்போது காண்போம். முருகன் என்பவர் வேறு யாரும் அல்ல, சாதாரண மனிதர்களாகிய நம்மளுடைய ஆத்மாவின் மறு உருவமே முருகனாகும். கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கின்றது என்றால் உயிரணுவான விந்துவின் தோற்றமே வேலின் முழு உருவம் ஆகும். என்ன நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்றுதானே நீங்கள் நினைப்பீர்கள். இதற்கு தான் ஆரம்பத்திலேயே கூறினோம், நிகழ்ச்சி முழுவதும் பொறுமையாக பார்த்தால்தான் உட்கருத்து என்ன என்பதை விவரமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று. ஆன்மாவின் மறு உருவமே சிவலிங்க தோற்றம் என்று முந்தைய நிகழ்ச்சிகளில் உதாரணங்களோடு சுட்டி